உங்களுக்கு இந்த சமுதாய சிற்பி என்ற பட்டம் வந்து பொருத்தமான பட்டம் என்று நான் கருதுகிறேன். என்னென்னால் உங்களுடைய செயல் எல்லாம் நான் அறிந்து உள்ள காரணத்தினால் அந்த பொருத்தமான பட்டத்தை தேர்ந்தெடுத்தேன். உங்களுடைய இயக்கத்தின் சார்பில், நாமே நல்வழி இயக்கத்தின் சார்பிலே நீங்கள் கூட கடந்த ஆண்டு சொல்லியதை நான் மறக்கவில்லை. நலிவடைந்த ஏழிசை நாடகம் என்ற அந்த முத்தமிழில் நாடகம் என்ற ஒரு கலை நலிவடை அடைந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே அதற்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய வகையிலே ஒரு வாய்ப்பு சென்ற ஆண்டு கிடைத்தது. அது மகிழ்ச்சியான செய்தி தான். ஆகவே உங்களுடைய உழைப்புக்கேற்ற பெயரும் அதனுடைய பயனும் மென்மேலும் வளர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. நீங்கள் சொல்கிறது என்னுடைய பள்ளி பருவத்தில் செயின்ட் ஆண்டனிஸ் தான் என்னுடைய முழு வாழ்க்கையும் இருந்தது. அவர்களுடைய டைலாக் வந்து மென்மேலும் உயரலாம். நீங்கள் அதை சொல்லும் போது எனக்கு அந்த பழைய ஞாபகம் வருது. ஆண்டனிஸ் எம்எல்ஏஆர் மேல்நிலைப் பள்ளியுடைய 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்தோம். அதனுடைய எங்களுடைய அந்த இதில் மேலே உள்ள வாசகமே மென்மேலும் உயர அப்படின்னு கொடுப்பாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியானது நீங்கள் சொன்னதை கேட்குறது. ரெண்டாவது தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, உங்களுடைய நாடகங்கிறத விட நம்ம அந்த காலத்தில் நீங்கள் சினிமா துறையை இது வந்தாலும் சரி, சினிமா துறையெல்லாம் டச் பண்ணுறோம். இன்னைக்கு இருக்க சினிமாவும் சரி, அன்னைக்கு உள்ள சினிமாவும் வேறு. இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோ வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், அவனை ஹீரோ ஆக்கிட்டோம். ஆனால் அந்த காலத்தில் ஹீரோங்கிறவர் தண்ணி அடிக்கக்கூடாது, தம் அடிக்கக்கூடாது, நல்ல ஒழுக்கங்களை உள்ளவங்க அப்படின்னு தான் நம்ம காமிச்சாங்க. அதை தான் நம்ம சமுதாயத்தில் அவரை பார்த்து இப்போ எம்ஜிஆர்லாம் அந்த வகையில் தான் நல்லா விரும்பணும். இன்னைக்கு உள்ள ஹீரோஸ் எப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ நாம் அதற்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. இருந்தாலும் இன்னும் வந்து மக்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கறது தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நம்மளுடைய சேனல்லையே அதை வலியுறுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து நம்ம சொல்கிறாரு, நீங்கள் வந்து இயற்கையை நேசிங்கள், இயற்கை தான் நம்மளுக்கு. அடுத்து நான் வந்து ஒரு தலைமுறை 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம சொல்லணும்னா, நான் ஒரு 30 வயசு 40 வயசு வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்த பிறகு அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன செஞ்சோங்கிறது மட்டும்தான்